ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே சுற்றுலா பேருந்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்புலானியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 70 சுற்றுலா பயணிகளும் சென்னை வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து ரயில் மூலம் மேற்கு வங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். மேற்கு வங்கத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 80 பேர் கடந்த 22ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலாவிற்காக தமிழகம் வந்துள்ளனர். மாமல்லபுரம், சென்னை, புதுச்சேரி சென்ற அவர்கள் கன்னியாகுமரி நோக்கி நேற்றிரவு சென்று கொண்டிருந்தனர். ராமேஸ்வரத்தை அடுத்த திருப்புலானி அருகே சென்றபோது பேருந்தில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. இதில் பேருந்தின் பின்சீட்டில் அமர்ந்திருந்த விஸ்வநாத் மண்டல், கோபால், துர்கா ஷிண்டே, விஸ்வநாத் தாஸ், மாலதி நாயகி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 6 பேரில் 2 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் உடைமைகளை இழந்த சுற்றுலா பயணிகளுக்கு மாற்று உடை மற்றும் உணவை தமிழக அரசு அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர். இப்போ அவங்கள ஊருக்கு போகிறதுக்காக 2 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதன் மூலம் அவங்க சென்னைக்கு போகிறாங்க. சென்னையிலேருந்து அவங்க கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு கோச்சு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் அவங்க கல்கட்டா போகிறாங்க. அங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது.